ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிக்கன நடவடிக்கைக்கான மிஸ்டு கால்கள் தான் இன்று டெலிஷாப்பிங் என்ற பெயரில் பெரும் செலவுகளுக்கு காரணமாயிருக்கிறது. கிரெடிட் கார்டுகளை வாங்கச் சொல்லி இடிதாங்கியை தொந்தரவு செய்யும் அன்பிற்கினிய வங்கியாளர்கள் இடிதாங்கியின் வாங்கும் சுமையில் பற்று வைத்துவிட்டு வராக்கடன் வந்துவிடாமல் தடுக்க இடிதாங்கியின் கதவிலே வரவு கணக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். மக்களின் அன்பை வரவு வைத்து என் ஆசை மீது பற்று வைத்து பழகியவன் இடிதாங்கி என்பதை சர்வதேச உலக நிதியம் வரைக்கும் அனைவரும் அறிவார். இதை பற்றியெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சியினர் குறித்து கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் இடிதாங்கி சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சிக்கன் 65 மட்டன் மல்டி5 என்று அலைவதாக கூறுகிறார். இடிதாங்கி என்ற தலைமை பீடத்தின் மேல் தலைகால் தெரியாமல் கல்லை எறிந்து கொண்டிருக்கிறார். மனிதனாக பிறந்தால் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய அளவில் சாதிக்க வேண்டும், ஆனால் மற்றவர்களை சோதிக்க வேண்டும் என்று உசுப்பேற்றுகிறார். நான் குழந்தையாகத்தான் பிறந்தவன், அதனால் சாதனை படைப்பதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? புறமுதுகு காட்டி ஓடியவனை பற்றி பேசக்கூடிய தகுதி போருக்கு சென்றவனுக்குத்தான் உண்டு. ஆடி மாசத்தில் அம்மன் கோயில்களில் கூழை கும்பிடு போடாமல் கூழ் குடிக்கும் சுயம்புதான் இந்த இடிதாங்கி. அது மட்டுமல்ல, இந்த இடிதாங்கி விலைவாசி உயர்வால் பசித்திருந்து மின்வெட்டு காரணமாக விழித்திருந்து டாஸ்மார்க்கில் தனித்திருந்தவன் இடிதாங்கி என்பதை மறந்துவிட. அப்பேற்பட்ட என்னை எந்த போர்க்களத்தையும் காணாத எதிர்கட்சிக்காரர்கள் இனி என் சம்பந்தப்பட்ட எந்த விவகாரத்திலும் வாயிலிருந்து வார்த்தை விடுவதற்கு முன் 1க்கு 4 முறை சிந்திப்பது நல்லது. இல்லாவிடில் ஓவராக பேசுகிற வாயும் விடாமல் குறைக்கிற நாயும் அடி வாங்காமல் போனதாக சரித்திரமில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். தண்ணீர் தேங்குவதால் டெங்கு காய்ச்சல் வரும் என்று எச்சரிக்கை விடுத்துவிட்டு ஒரே நேரத்தில் தண்ணீரையும் தேங்க விட்டு எச்சரிக்கையும் விடுக்கும் மாநகராட்சியின் மூளைக்கே முதல் மூளையாக இருப்பவன் இடிதாங்கி. காலை நேரங்களில் காட்டுத்தனமான அரசியலும் மாலை மங்கிய நேரங்களில் மாற்று அரசியல் நடத்துவதிலும் கரை சேர்ந்தவன் இந்த இடிதாங்கி. ஆலமரத்தடி 3 சீட்டு எல்லாம் ஆண்ட்ராய்டு போனுக்குள் புகுந்து விட்டதால் இந்த இடிதாங்கியிடம் அடாவடி அரசியல் செய்யலாம் என்று கனவிலும் நினைக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை விடுத்துக்கொண்டு இக்கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.